எங்கம்மா கிளம்பிட்ட? இன்னையோட 3 days ட்ரிப் சென்னைக்கு பாய் பாய். திருச்செந்தூர் கிளம்பிட்டேன். என் கூடவே நீங்களும் டிராவல் பண்ணுங்க. திருச்செந்தூர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? 3 days சென்னைக்கு பாய். நானே நீலாம் இல்ல, நான் மட்டும் தான் தனியா ட்ரிப் போறேன். இந்த வாட்டி ஓவியாவை விட்டுட்டேன், நான் மட்டும் தான் போறேன். டிவோஷனல் ட்ரிப்புன்னு சொல்லலாம், இல்லைனா நான் ஒரு நியூ பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லலாம். நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்க. எங்கள் வீட்டிலேருந்து நான் எப்பவும் போல் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி மெட்ரோ ஏறிட்டு அதுக்கப்புறம் எக்மோ ஸ்டேஷனில் வந்து இறங்கினேன். எக்மோ ஸ்டேஷன் டு திருநெல்வேலி போகிற ட்ரெயின் தான் நான் பிடிச்சிருக்கேன். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே போகிறேன்னு. ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இதுலேருந்து ஒரு 10 hours ட்ராவல் ட்ரெயின். செம்ம கொடுமை. பார்க்கலாம் வாங்க. போது எனக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் தான் கிடச்சிது. அதுவும் டிக்கெட் கன்ஃபார்மே ஆகலை, ஆர்ஏசி தான். எப்படியோ ஒரு வழியாக நான் வந்து அந்த 10 hours ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு கட்டிங் பாருங்கள் தலையில். இந்த மாதிரி கட்டிங்லாம் நம்ம 90s கிட்ஸ் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனால் மம்மி துடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. என்னடா கட்டிங், இப்போ பார்த்தா 3 வயசுலேயே இந்த கட்டிங்க தலையில். 10 hours தூங்கி எழுந்து பார்த்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் டிவிலேயே பார்த்துட்டு இருந்த விண்மில நேராக பார்த்தா அவ்வளோ நேச்சர் எனக்கு காலங்காத்தால் கண்ணு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது. அப்படியே போய் திருநெல்வேலி ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷன் பிடிச்சி திருச்செந்தூர் ஸ்டேஷன் போனால் இந்த பக்கம் எவ்வளோ காலியாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வாங்க, அவ்வளவு கூட்டம். ஏன்னா எங்கள் திருச்செந்தூர் முருகன் இறங்கும் போதே கூட்டத்தோடவே இறக்கியிருக்காரு. திருச்செந்தூர் வந்து நல்லாவே வரவேற்றுச்சுட்டு அவ்வளோ கூட்டத்தோட ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் போகிறதுக்குள்ளே எல்லாரும் பயம்படுத்திட்டாங்க, கோவில் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நாங்கள் நேராக போய் கோவில் கோபுரத்துக்கிட்ட தான் நின்னோம். அப்படியே கோபுரத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டே போனோம். எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா குழந்த முருகர்லேருந்து அறுப்படை முருகர் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு காரை நினச்சிட்டு அப்புறம் கோபுரத்தில் போய் சாமியை கும்பிடலான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் இந்த மாதிரி நம்ம வேலை வந்து நம்ம எல்லார் நெத்திலையும் அப்ளை பண்ணோம். சூப்பராகவே இருந்தது. எல்லாரும் வைக்கிறத பார்த்து இவருக்கு ஆசை வந்துருச்சு. இவரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சட்டுன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் காட்ட மாட்டான், அவ்வளோ பொறுமையாக காட்டிகிட்டு இருந்தான். இவன் வைக்கிறத பார்த்து எனக்கு ஆசை வந்துச்சு. இவனுக்கு அப்புறம் நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சுட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு பீச்சுக்கு தான் போய் காலை நினைக்கணும் முருகரை நினைச்சின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போனோம். பீச்சில் கூட்டம் இல்லையே, பரவாயில்ல, கோவிலையோ கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி நாங்கள் போனோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஒரு 12 o'clock போனோம். அதனால் செம்ம கூட்டம். நீங்கள் சாமியை வந்து கூட்டம் இல்லாமல் போனீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் 4 o'clock போங்க. அதுக்கப்புறம் கூட்டம் இருக்க மாட்டுது. ஏர்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் செம்ம கூட்டம். ரொம்ப பசியில் இருந்தோம். அங்கே இருக்க சுண்டல் மாங்காய் இது மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். 5 hours வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். இந்த குட்டி பையன்லேருந்து எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணி சாமியை பொறுமையாக பார்த்தோம். அவ்வளோ பாசிட்டிவ் வைபாக இருந்தது. பாடிலாம் கூட எங்களுக்கு பெயினாக தெரிஞ்சுது. பட் இங்கே இந்த கோயில் சரௌண்டிங்கில் இருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் சூப்பராகவே ரியலைஸ் பண்ணோம். அவ்வளோ நல்லா இருந்தது. முருகரை பார்த்த சந்தோஷத்தில் அங்கேருந்து ஒரு வியூவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் உடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ட்ரெயினுக்கு வந்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்கே போனோன்றது அடுத்த வீடியோவில் வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.